सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सच्चिदानंदरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिघ्नस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। விஷ்ணு தூதர்களிடம் தன்னுடைய தலையை வைத்து நமஸ்காரம் செய்து தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்திய அஜாமிலன் விஷ்ணு தூதர்களிடத்திலே பேச விருப்பம் கொண்டவராய் பக்கத்திலே வருகிறான். அவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே அவனை விட்டு விட்டு விஷ்ணு தூதர்கள் வெளியேறி விடுகிறார்கள். ஏன் விஷ்ணு தூதர்களிடத்திலே பேச வரக்கூடியவனை பேசாமல் போய்விடுகிறார்கள் என்றால், சத்துவ குணம் என்பது காலையிலேயே பார்த்தோம். சத்துவ குணம் என்பது உண்மையான தர்ம நெறியை காட்டிக் கொடுக்கும். நாம தான் அதை பின்பற்றி போயாகும். ரஜோகுணம் தமோகுணம் நம்மை பிரவೃத்தியை நோக்கி காட்டும். சத்துவ குணமானது இறைவனை நோக்கி நம்மை காமித்து விட்டு விலகிவிடும். நாம தான் முயற்சி சத்துவ குணத்தின் மூலமாக நாம தான் முயற்சி எடுத்து போயாக. சத்துவ குணம் தானாகவே எல்லாவற்றையும் செய்து விடுமா என்றால் விடாது. சத்துவ குணத்திற்கு சத்துவ குணம் இருந்தால் எது பார்க்கப்பட வேண்டுமோ அந்த பொருளை காமித்து விட்டு விலகிக் கொள்கிறது. சத்துவகுண அபிமானியாக இருந்தால் இவன் அந்த சத்துவ குணத்தை வைத்துக் கொண்டு உண்மையான தர்மம், பாரமார்த்திக தர்மமாக இருக்கின்ற பரமாத்மாவை அடைவதற்கு முயற்சி எடுத்தாக வேண்டும்.
அந்த வகையிலே அஜாமிலன் 3 குணங்களுடைய பிடி, 3 குணத்திலே இருக்கின்ற வரைக்கும் என்னென்ன தர்மங்கள் பின்பற்ற வேண்டுமோ, என்ன விஷயங்கள் விளக்கப்பட வேண்டும், இதெல்லாம் யமதூதத்திலிருந்து கவனமாக கேட்ட அஜாமிலன் விஷ்ணு தூதர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் கேட்டவன். அவனுக்கு இப்போ முழுமையாக சத்துவ குணத்துக்கு வந்திருக்கிறான் அல்லவா? அதனாலே பாகவதம் சுத்தம் தர்மம் ஆகர்ணியே, விஷ்ணு தூதர்களால் கேட்கப்பட்ட பாகவதம், பகவானுடைய வைபவம், அது எப்பேற்பட்டது? சுத்தம் தர்மம், நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய தர்மம், அதான் பிரவர்த்தி தர்மம். நம்மை நிவர்த்தியிலே கொண்டு போய் ஐக்கியப்படுத்தக்கூடிய தர்மம், அது நிவர்த்தி தர்மம். இந்த 2 விதமான தர்மத்தை விஷ்ணு தூதர்களால் கேட்டதற்கு பிறகு சுத்தம் தர்மம் ஆகர்ணியே, நன்றாக இந்த சுத்தமான தர்மத்தை எல்லாம், பரமாத்மாவுடைய தர்மத்தை எல்லாம் கேட்டதற்கு பிறகு அஜாமிலஹா, அஜாமிலன் என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவன் பகவதி ஆசு பக்திமான் ஆசி, பகவானிடத்திலே ஆழ்ந்த பக்தியானது இவனுக்கு ஏற்படுகிறது. ஆசு, உடனடியாக, சீக்கிரமாக, காலத்தை அவன் கிஞ்சித்தளவும் விரயம் செய்ய விரும்பவில்லை. உடனடியாக இவனுடைய உள்ளம் பரமாத்மாவிடத்திலே ஆழ்ந்த பக்தி கொண்டதாக மாறுகிறது. அரேஹே மகாத்மியா ஸ்ரவணா, பரமாத்மாவுடைய மகாத்மியத்தை விஷ்ணு தூதர்களின் மூலமாக செவிமடுத்ததற்கு பிறகு, கேட்டதற்கு பிறகு ஆத்மனஹா அசுபம் ஸ்மரதா, தான் இத்தனை காலம் அசுபம், சுபம் இல்லாத பாபகரமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டோமே, பாபகரமான செயலையெல்லாம் செய்து விட்டோமே என்று அதை நினைத்தவனாய் மகான் அனுதாபா ஆசீத், மிகுந்த தாபம் கொள்கிறான். மனசு வெறும் தாபம் கொள்கிறான். வீணாக என்னுடைய வாழ்க்கை கழிந்து விட்டதே, இறைவனை அடைவதற்காக வந்த நான், அதற்கான உண்டான குலத்திலே பிறந்த நான், அதற்கான உண்டான தர்மத்தை பின்பற்றக்கூடிய நான், அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது நான் வீணாக என்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டேனே என்று மனமானது பச்சாத்தாபப்படுகின்றது. அந்த பச்சாத்தாபப்படுகின்ற தன்னுடைய மனதை அஜாமிலன் பார்க்கிறான். அஹோமே பரமம் கஷ்டம், அஹோமே பரமம் கஷ்டம் அபூத் விஜித ஆத்மனஹ ஏன விப்ளாவிதம் பிரம்ம விஷ்ணத்ம்யாம் ஜாயதாத்மனா. ஜித ஆத்மனஹா, விஜித ஆத்மனஹா அல்லது அஜித ஆத்மனஹா, விஜித ஆத்மனஹா. மனமானது என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய உயர்வான வாழ்க்கையினுடைய நன்மைக்காக எனக்கு ஒரு சாதனம், ஒரு கருவியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனால். இந்த மனதை நான் என்ன செய்து விட்டேன் என்றால், வீணாக பிரவൃத்தியிலே போகுமாறு செய்துவிட்டேன். 3 குணத்திடத்திலே விமானம் கொண்டு அந்த 3 குணத்தினுடைய வாசனைக்கு ஏற்ப வீணாக என்னுடைய வாழ்க்கையை
செலுத்த ஆரம்பித்து விட்டேன். கடந்த கால நிகழ்வுகள், எதிர்காலத்தை பற்றின கவலைகள், நிகழ்காலத்திலே விருப்பு வெறுப்புடன் கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் என்னுடைய மனதிலே என்னுடைய மனதை அமைதிப்படுத்தாமல், ஒழுங்குபடுத்தாமல், அவிஜித ஆத்மனஹா, மனதை ஜிதம் வெற்றி பெறுவது, விஜிதம் விசேஷமாக வெற்றி பெறுவது. அவிஜிதா என்றால் மனதை அடக்க முடியாதவனாய், வெற்றி கொள்ள முடியாதவனாய், அடங்காத குதிரையை போல மனம் போய்கொண்டே இருக்கிறது. அப்பேற்பட்டமே எனக்கு பரமம் கஷ்டம். கஷ்டம் கஷ்டம்னு சொல்றோம் அல்லவா? எதனால் கஷ்டம்னா இந்த மனதினால்தான் கஷ்டம். நம்மிடம் மனம் மட்டும் இல்லைன்னா சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. என்ன ஆச்சரியம் பாருங்க. மனதுன்னு ஒன்று இருக்கிறதுனாலதான் சுகம் அப்படின்னு ஒரு அனுபவத்தை மனம் சொல்லுகிறது. ஆமாம் சுகம்னு சொல்கிறது. துக்கம் அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொல்கிறது. ஆமாம் துக்கம்னு சொல்றது. உண்மையிலேயே சுகம் துக்கம்னு ஒன்று இருக்காடான்னா மனம் இல்லை என்றால் இந்த இரண்டும் இல்லை. மனம்னு ஒன்று வந்தா இது எல்லாம் வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகின்ற நமக்கு மனம் லயமாக இருக்கிறதுனால அங்கே துவந்துவம் என்பது இல்லை, இருமைகள் இல்லை. பாருங்கள், சீதம் உஷ்ணம், சுகம் துக்கம், மானம் அவமானம், லாபம் அலாபம், பிரியம் அப்பிரியம், ஜெயம் அஜயம், யோகம் வியோகம், சுத் விபாசா பசீதாகம், ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம், ஏதாவது ஒண்ணு இருக்காடான்னா ஆழ்ந்த உறக்கத்துக்கு மனம் போயிட்டுனா இருமைகள் இல்லை, மன கஷ்டம் இல்லை. மனம்னு ஒண்ணு உதயமாகும் போது, அதுல வாசனைன்னு ஒண்ணு வரும்போது, அந்த மனம் அடங்காத மனமாக இருந்தால் பரம் தாபகா, மனம் பெரும் தாபத்தை, பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. நான் அவ்வாறு என்னிடத்திலே பெரும் தாபத்தை வைத்துக் கொண்டு தாசி இடத்திலே போய் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்படைத்து என்னுடைய மேலான பிறவி, மதிக்கத்தகுந்த பிறவியா இருக்கக்கூடிய பிராம நானே அழித்துக் கொண்டேன். என்ன பெரிய கஷ்டம். இவ்வாறு சொல்லிவிட்டு தன்னை குறித்து பச்சாத்தாபப்படுகின்றான். நான் இவ்வாறெல்லாம் வாழ்ந்து விட்டேன், சாஸ்திரத்துக்கு விரோதமாக, சாதுக்களுக்கு விரோதமாக, தர்மத்துக்கு விரோதமாக எல்லாம் வாழ்ந்து விட்டேன். அதனால என்னுடைய வாழ்க்கையானது நீச்சமான வாழ்க்கையாக போய்விட்டது. என்னை நம்பி இருக்கக்கூடிய என்னுடைய தாய் தகப்பனுக்கு நான் ஆற்ற வேண்டிய கடமையை செய்யவில்லை. என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய என்னுடைய பாரியா, இளம் வயது மனைவியை நான் துறந்தேன். அவளுக்கு நான் பண்ண வேண்டிய பணிவிடைகளை நான் செய்யவில்லை. அவளையும் அனாதையாக விட்டு வந்து விட்டேன். என்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை விட்டேன். அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பித்து, நீர்க்கடனிலிருந்து ஆரம்பித்து, சந்தியாவந்தனத்திலிருந்து ஆரம்பித்து, உபாசனையிலிருந்து ஆரம்பித்து, தானம் வாங்குவது கொடுக்கிறதிலிருந்து ஆரம்பித்து, அக்னிஹோத்திரம் யஜ்ஞம் இதெல்லாவற்றையும் விட்டேன். என்னுடைய குலத்திற்கே நான் ஒரு பெரிய இழுக்கானவனாக வாழ்ந்து விட்டேன். அதனாலே என்னை மாம் என்னை
என்ன செய்ய வேண்டுமா? எரிக்க வேண்டும். என்னை தண்டனையினால் பொசுக்க வேண்டும். இது அஜாமிலன் தான் செய்த கர்மத்துக்குண்டான பலனை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை காட்டுகிறது. ஏன்னா ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமாக நாம் என்ன பார்த்தோம் என்றால், நாராயணர் நாமத்தை சொன்னான், அவனுக்கு அப்படி நடந்து இப்படி நடந்து. இப்போ அவன் சொல்லுகிறான், நான் செய்த காரியத்திற்கு என்னை சுட வேண்டும், என்னை புசுக்க வேண்டும். கர்ம வினைகள் என்னிடத்திலே வந்து என்னை, அக்னியானது எப்படி ஒரு பொருளை தகிப்பதின் மூலமாக சுத்தப்படுத்துகிறார், அதே போல எனக்கு கர்மத்தின் மூலமாக வரக்கூடிய பலன் என்னை சுத்தப்படுத்த, என்னை பண்பாடு உடையவனாக ஆக்க வேண்டும். அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக. இதுதான் முதல் படி. வேதாந்தத்துக்குள்ள நாம் உள்ள வரணும், இறைவனை தொழணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நாம் வந்து மன அமைதியோடு அன்றாட நம்முடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டா, எந்த புலம்பலும் இல்லாமல், எந்த மனதுல எந்த வேதனையும் சுமக்காமல் மனதை அமைதியா வைத்துக்கொண்டு வாழணும்னு ஆசைப்பட்டான். நீங்க பெரிய வேதாந்தியாலாம் இருக்குன்னு அவசியம் இல்லை, கடவுளை பெரிதா தொழ வேணும்னு அவசியம் இல்லை, சாஸ்திரங்களை முறையாக கற்று உணர்ந்திருக்க வேண்டும் அவசியம் இல்லை, நல்ல குணவானாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல இது இந்த ஒரு குணம் மற்ற எல்லாவற்றையும் எதிர்ச்சாலாப சந்துஷ்டா துவந்த்வாதீதோ விமத்ஸா சமசித்தாவசித்தௌ ச கிருத்வா அபி ந நிபத்யதே. முதல் பாடம். இந்த உலகத்துல நாம வாழ வந்தபோது வாழணும்னு ஆசைப்பட்டோம், அமைதியா வாழணும்னு ஆசைப்பட்டோம், சண்டை சச்சரவு இல்லாம, மனதுல எந்த தாபமும் வலியும் இல்லாமல், கவலை இல்லாமல் வாழணும்னு ஆசைப்பட்டார். நான் செய்த கர்ம வினைக்கு பலன் வரும், அதை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன், ஈஸ்வர பிரசாதமாக அதை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயார். எதற்கு அதை நோக்கி வரணும்டானா, என்னிடம் வந்து என்னுடைய மனதை அது சுத்தப்படுத்துகிறது. பின்னாடி அடுத்து வரக்கூடிய அத்தியாயங்கள்லாம் 4வது 5வது அத்தியாயத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, தக்ஷ பிரஜாபதிக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் உள்ள ஒரு வாதம், தக்ஷ பிரஜாபதிக்கும் நாரத மகரிஷிக்கும் உள்ள ஒரு அழகான சம்வாதம் வருகிறது. பட் நாம் அதை பார்க்க போறது இல்லை, அதனுடைய சாரத்தை மட்டும் நான் சொல்றேன். அதில் ஒரு இடம் வருகிறது, நாரதருக்கும் தக்ஷனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு அழகான சம்வாதம். அதுல தக்ஷன் நாரதரை சபிக்கிறார். என்ன சொல்லி சபிக்கிறார், எதற்காக சபிக்கிறார் அப்படின்னா, இன விருத்தியை செய்து அதன் மூலமாக தர்மத்தை பரிபாலனம் செய்வதற்கு, தர்ம காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு நிறைய சந்ததிகளை விருத்தி செய்து அனுப்ப வேண்டும். அதனாலே நான் சந்ததியை விருத்தி செய்து அனுப்புறேன்னு ஆயிரக்கணக்கான குழந்தைகளை விருத்தி பண்ணி அனுப்பிச்சா, நாரத மகர்ஷி இடத்துல இந்த குழந்தையை கொடுத்து நீங்கள் ஞான உபதேசம் கொடுத்து இந்த குழந்தைக்கு நல்வழி காட்டுங்கள் என்று சொன்னால், இவர் என்ன பண்றார், அந்த குழந்தைகள் எல்லாம் மோட்ச தர்மத்தை காமித்து மோட்சத்துக்கு அனுப்புறார். அந்த வேலையை பார்க்கிறார். தக்ஷ பிரஜாபதி சொல்றார் நாரத மகர்ஷி இடத்திலே, ஞானமானது, ஆத்ம ஞானமானது ஒருவனுக்கு பிரவൃத்தி ஞானம் ஏற்பட்டு அதன் மூலமாக அவனுக்கு மன சுத்தம் ஏற்பட்டு அதிலே இந்த ஞானமானது வர வேண்டுமே தவிர,
நேரடியாக இந்த பிரவருத்தி தர்மத்தை பற்றி எதுவுமே தெரியாமல் நிவர்த்தியை கொடுத்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு எவ்வகையிலும் பிரயோஜனப்படாது. உலகத்துல இயக்கமே இல்லாது போய்விடும். அது மட்டுமல்லாமல் இவர்கள் தன்னுடைய வாசனைகளை அழித்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆகையினாலே நீர் பெரிய பாபகாரியத்தை செய்கிறீர், ஆகையினாலே நீர் ஒரு இடத்திலே நிற்காதே, நீ உலகம் முழுக்க சஞ்சாரம் செய் என்று தக்ஷன் சொல்லிக்கிறார். செய்தி என்ன அப்படின்னா, பிரவர்த்தி தர்மம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய உள்ளம் விஷயங்களை எல்லாம் வாங்கி அதிலிருந்து நம்முடைய மனமானது விடுபட்டு உயர்வதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய விவகார விஷயங்கள் கொடுக்கப்படும். அது எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, உறவுகளிடத்திலிருந்து வரக்கூடிய அனுபவமாக இருந்தாலும் சரி, உரிமையானவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய அனுபவமாக இருந்தாலும் சரி, அது பௌதிகத்திலிருந்து வரக்கூடிய அனுபவமாக இருந்தாலும் சரி, அது தெய்வீகத்திலிருந்து வரக்கூடிய அனுபவமாக இருந்தாலும், இதெல்லா அனுபவத்தையும் நாம் முதல்ல சந்திக்கணும். சந்திப்பதனுடைய நோக்கம் இப்பொழுதுதான் மனமானது அந்த அனுபவத்திலிருந்து பெறக்கூடிய பாடத்தின் மூலமாக உயர்வதற்கு தயாராக இருக்கிறது. நான் அனுபவத்தை சந்திக்கவே மாட்டேன், எந்த அனுபவம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நாம சொன்னோமே, ஆனால் நாம இன்னும் அந்த அனுபவத்தை சந்திக்கின்ற வரை நிறைய பிறவிகளை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். காலையிலே பார்ப்பதை போல பிரவருத்தியானது நம்மை மீண்டும் மீண்டும் பிரவருத்தியிலேதான் வைத்திருக்கும். இங்க பால பாடம், இந்த உலகமானது நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, பிறவி நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு என்றால், இந்த பிறவியிலே எவ்வளவு வேகமாக நம்மை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள போகிறோம். நாம தவறா புரிந்து கொண்டிருக்கிறோம் என்னவென்றால், இவர்களுக்காக வாழ்கிறோம், அவர்களுக்காக வாழ்கிறோம், அவர்களுக்காக வாழ்ந்தோம், இவர்களுக்காக வாழ்ந்தோம், இவர்களுக்காக இதை செய்தோம், அவர்களுக்காக அதை செய்தோம், ஆகையினாலே நான் எல்லோருக்கும் எல்லாம் செய்தேன், யாருமே என்னிடத்திலே நன்றியுடன் இல்லை, எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள், நன்றி மறந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இதெல்லாம் நம்முடைய பிதர்கள், நம்முடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு. மற்றவர்களுக்காக நான் வாழ்ந்தேன் என்றால் அது வெறும் காமிய கர்மங்கள். எந்த நதியாவது, எந்த காற்றாவது, எந்த மரத்திலே இருந்து கீழே விழக்கூடிய பழமாவது, இவர்களுக்காக நான் செய்கிறேன், இவர்களுக்காக நான் செய்கிறேன், ஏதாவது ஒரு படைக்கப்பட்ட பொருள் சொல்கிறதா பாருங்க. அதாவது தன்னை உயர்த்தி கொள்வதற்காக இந்த உலகத்திலே வந்திருக்கிறது. அப்ப எவ்வளவு வேகமாக எனக்கு அனுபவங்கள் ஏற்படுகிறதோ, அதை நான் எப்படி சந்திக்கின்றேனோ அதை பொறுத்து நான் சுத்தம் அடைந்து மேலே. அப்போ அதுக்கு முதல் உபாயம், எனக்கு எல்லா அனுபவங்களும் வரட்டும், அவைகள் வந்து என்னை சுடட்டும், நான் அதன் மூலமாக பக்குவப்படட்டும். காரணம், யாருக்கெல்லாம் நான் பணிவிடை செய்வதன் மூலமாக உயர்வேனோ அந்த கர்மத்தை எல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டேன். தாழ்ந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என்று சொல்லிவிட்டு, அஜாமிலன் தனக்கு ஏற்பட போகின்ற அனுபவத்தை சொல்கிறான். சோகம் வியக்தம் பதிஷ்யாமி நரகே விஷதாருணே தர்மக்னா காமினோ யத்ர
விந்தந்தி யமயா யமயாதனாஹ. இதற்காக எனக்கு பிறவி கொடுக்கப்பட்டதோ அந்த பிறவியினுடைய நோக்கத்தை நான், அது பிரவൃத்தியாக இருந்தாலும் சரி நிவர்த்தியாக இருந்தாலும், பிரவೃத்தி தர்மத்தையும் நான் செய்யவில்லை. பிரவೃத்தி தர்மம் என்றால் எல்லா யஜ்ஞமும் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா ஆசிரம தர்மத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், குல தர்மத்தை ஞாபகம் வச்சுக்கணும், புருஷ தர்மத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்திரீ தர்மத்தை ஞாபகம் வச்சுக்கணும். மறுபடியும் தர்மம் தர்மம் ஞாபகம் வச்சுக்கணும். தர்மம்னா கர்மம் செய்வது தர்மம் அல்ல. காலையிலே பார்த்தோம், கர்மத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாவம், அதுதான் தர்மம். ரொம்ப அழகா சொல்லிட்டார் தர்மத்தை பத்தி ரமண மகர்ஷி. ஈஸ்வரார்ப்பிதம் ந இச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம் காயவாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத் ஜகத ஈஷதி முக்த சேவனம் அஷ்டமூர்த்தி பிரத் தேவ பூஜனம். தர்மா தர்மான்னு சொல்லும் போது ரெண்டு அழகா சொல்றார். ஈஸ்வரார்ப்பிதம் ந இச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம். அதுதான் தர்மம். நான் ஒவ்வொரு கர்மத்தையும் பண்ணும் போதும் இந்த நான்கும் ஏற்பட்டிருக்கணும். இந்த நான்கு ஏற்பட்டா அப்ப நான் தர்மத்தை பண்ணிருக்கேன், தர்மத்தின் பிரகாரம் வாழ்ந்திருக்கேன். நான் கர்மத்தை பண்ணதுக்கு பிறகு இந்த நான்கு ஏற்படலைன்னா நான் தர்மத்தை பண்ணவில்லை, காமியமாக காரியம் செய்திருக்கிறேன். ஈஸ்வரார்ப்பிதம் ந இச்சயா கிருதம் சித்தசோதகம். சித்தசோதனம் என்றால் மன தூய்மை. முக்தி சாதகம், முக்திக்கு சாதனமா இருக்கு மனதுல பக்தியை வைராக்கியத்தை மனதிலே தோற்றுவிக்கிறது. இதெல்லாம் நாம் செய்யாமல் இருந்த காரணத்தினாலே அகம் நான் தர்மஜ்ஞஹா, தர்மத்தை அழித்தேனோ. தர்மக்னஹா, தர்மத்தை அழித்தேன். தர்மத்தை நான் அழித்தேன், என்னை போல எத்தனையோ தர்மத்தை அழித்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட தர்மத்தை அழித்தவர்களுடைய பலன், அவர்களுக்கு கிடைத்த பலன் என்னவோ அந்த பலனை நானும் அடையட்டும். அதை யார் கொடுக்கிறா? யம யாதனாகா, யமனால் கொடுக்கப்படுகின்ற தண்டனை. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தர்மக்னாகா காமினாகா, தர்மத்தை அழிப்பதற்காக ஆசை வயப்பட்டு வாழக்கூடியவர்கள் எந்த தண்டனையை யமதர்மராஜாவிடத்திலிருந்து பெறுகின்றார்களோ அப்பேற்பட்ட அந்த தண்டனையை நானும் பெறப்போகின்றேன். அந்த அந்த தண்டனை என்ன? விஷதாருணே நரகே வியக்தம் பதிஷ்யா. விஷதாருணி, மிகவும் பயங்கரமானதாக இருக்கக்கூடிய விஷதாருணம், நரகே நரகத்தில், வியக்தம் பதிஷ்யா நான் நிச்சயமாக விழப்போம். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மிகவும் பயங்கரமான நரகம். அந்த நரக லோகத்திலே போய் நான் விழப்போகிறேன்.
நரகம்னா என்னது? எங்கேயோ இருக்கிறதா? நம்மை விட்டு, இந்த உலகத்தை விட்டு வேறெங்கோ நரகம் இருக்கிறதா? வேறெங்கோ போய் நரக அனுபவத்தை அனுபவிக்க வேண்டுமா? இந்த உலகத்திலே இங்கேயே ஆத்தியாத்மிகமாகவும் ஆதி பௌதிகமாகவும் ஆதி தெய்வீகமாகவும் சதா தாபத்தை அனுபவிக்கும். அதுதான் நரகம். சதா தாபம். ஆத்தியாத்மிகம் ஸ்தூல நிலையில், ஆதி பௌதிகம் சூக்ஷ்ம நிலையிலே, ஆதி தெய்வீகம் வாசனா நிலையிலே, அகங்கார நிலையிலே, இந்த மூன்று நிலைகளிலும் நரகமான துன்பத்தை ஒவ்வொரு நிமிடமும் நாம் அனுபவிப்போம். அதுல போய் நான் கட்டாயம் விழுவேன். இப்பேற்பட்டவனுக்கு இந்த மூன்று காரணங்களும் உபயோகமற்றதாகவே இருக்கும். அவனுக்கு நரகத்தில் இருக்கக்கூடியவனுக்கு புண்ணியம் செய்ய முடியாது, புண்ணிய சிந்தனம் வராது. நரகலோகத்தில் ஒருத்தன் இருக்கிறான்னா அவனுக்கு என்ன வராது? புண்ணிய சிந்தனம் வராது, புண்ணிய கர்மா செய்ய முடியாது. பாவத்தினுடைய பலனை நிமிடத்துக்கு நிமிடம் நிமிடத்துக்கு நிமிடம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறதுனால அவனால் அந்த துன்பத்தை மட்டும்தான் சிந்திக்க முடியுமே தவிர, துன்பம் எதனால் ஏற்பட்டது என்பதை சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்காது, நேரம் இருக்காது, சிந்தனை ஓடாது. அந்த துன்பத்தை சரி செய்து கொள்வதற்குண்டான இடமும் அங்கே இல்லை. சரி, அந்த இடத்துல இருந்து கொண்டு நான் துன்பத்தை அனுபவிக்கிறேனே, இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய நான், நரகத்தில் இருக்கக்கூடிய நான், இனிமேலாவது இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இறைவனை ஸ்மரிக்க முடியுமா என்றால் அதற்கு உண்டான அருகதை இந்த மூன்று சரீரத்துக்கும் கிடையாது. இல்லாமல் போவதுதான் நரகம். உடலாலும் உள்ளத்தாலும் அகங்காரத்தாலும் நினைக்க முடியாமை இறைவனை ஸ்மரிக்க முடியாது. அப்பேற்பட்ட நரக லோகத்திலே நான் வீழத்தான் போகிறேன், வீழ்வேன். யமதர்மராஜாவுடைய தண்டனையால் எனக்கு அது கிடைக்கப் போகிறது. என்று சொல்லிவிட்டு யமதர்மராஜாவுடைய தூதர்கள் என்னை கழுத்திலே கயிறு போட்டு இழுத்தார்கள். இப்பொழுது அவர்கள் எங்கே போனார்கள் தெரியவில்லையே. நான் கண்டது சொப்பனமா அல்லது விழிப்பு நிலையா என்று தெரியவில்லையே. ஜாகிரத அவஸ்தையில இது நான் பார்க்கப்பட்டதா, சொப்ன அவஸ்தையில என்னால் பார்க்கப்பட்டதா? இந்த ஆச்சரியமான காரியத்தை நான் பார்த்தேனே, என்னை கயிறு போட்டு இழுத்தவர்கள் எங்கே போனார்கள்? ஒரு பக்கம் இழுத்தவர்கள் காணவில்லை, இன்னொரு பக்கம் என்னை விடுவித்தவர்களும் காணவில்லை. இரண்டு பேரும் மறைந்து விட்டார். இப்பொழுது நான் இருக்கக்கூடிய நினைவு உலகமானது, என்னால் பார்க்கப்பட்ட உலகமானது சொப்பனமா ஜாகிரத அவஸ்தையா என்னன்னு தெரியவில்லை. நான் அனுபவித்த அனுபவங்கள் உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. ஆனால் விஷ்ணு தூதர்கள் அவர்களால் விடுவிக்கப்பட்ட நான் விஷ்ணுவை போன்றே
எல்லா அம்சமும் பொருந்தியவர்களாக இருப்பதை நான் பார்த்தேன். என்றால் அது கனவாக இருந்தாலும் சரி, நினைவாக இருந்தாலும் சரி, என்னால் நேரடியாக பார்க்கப்பட்டவை உண்மையானவைதான். அப்படி என்றால் இந்த தர்ஷனமானது, என்னால் பார்க்கப்பட்ட இந்த உத்தம ரூப தர்ஷனமானது இந்த பிறவியிலே எனக்கு பார்ப்பதற்கு எந்த அருகதையும் எனக்கு இல்லை. ஒத்துக்கொள்கிறான். நிச்சயமாக இந்த தர்ஷனம் உத்தமமானவர்களுடைய தர்ஷனம், உத்தம சாதுக்களுடைய தர்ஷனம், அது விஷ்ணு தூதருடைய தர்ஷனமானது எனக்கு கிடைத்திருக்கிறது. என்னை அவர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் யமதூதர்கள் என்று சொன்னால் அதை பெறுவதற்கு எந்த அருகதையும் எனக்கு இந்த பிறவியிலே இல்லை. அதாபி மே துர்பகஸ்ய விபுதோத்தம தர்ஷனே பவிதவ்யம் மங்களேன ஏனாத்மா மே பிரசீததி. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகிறார். நிறைய சிந்திக்க தூண்டுகொண்ட செய்தியை அஜாமிலன் சொல்லுகிறான். இந்த பிறவியிலான நான் எப்பேற்பட்டவனாக இருந்திருக்கிறேன் என்றால் துர்பகஸ்ய, பக என்றால் செல்வம், துர்பக என்றால் எந்த நன்மையும் இல்லாதவனாய் இந்த ஜென்மாவிலே எந்த செல்வமும் எந்த பாக்கியமும் எந்த புண்ணிய பலனும் இல்லாதவனாய் வாழ்ந்த எனக்கு விபுதோ தம தர்ஷனே, விபுதோத்தம தர்ஷன், விபுதா உத்தம தர்ஷனம், உத்தமமான தர்ஷனமானது எனக்கு கிடைத்தது. தேவம் போற்றத்தகுந்த சிறந்த தேவர்களுடைய தரிசனத்தை நான் இந்த பிறவியிலே பெற்றிருக்கிறேன். அப்படி என்றால் இது நிச்சயமாக இந்த பிறவியிலே நான் சேர்த்த பகஹா, இந்த பிறவியை நான் சேர்த்த பாக்கியம் என்பது இல்லை. பின் எப்படி எனக்கு இது கிடைத்தது? மங்களேன பவிதவ்யம், இது நிச்சயமாக கடந்த பிறவிகள், எண்ணிலடங்காத முன்ஜென்மத்தினுடைய பிறவிகளுடைய மங்களத்தினால், மங்களேன புண்ணிய பலனின் காரணத்தினாலே பவிதவ்யம் ஏற்பட்டிருக்க வேண்டும். இது நிச்சயமாக இவனுக்கு தெரிகிறது, நான் இந்த பிறவியில இதற்கு அருகதை. அப்ப அருகதை இல்லாத எனக்கு ஒரு உத்தமமான தரிசனம் கிடைக்கின்றது, உத்தமமான பகவானுடைய தூதர்களுடைய தரிசனம் கிடைக்கின்றது என்றால் அதற்கு நான் அருகதையற்றவனாக இருந்தும் எனக்கு கிடைத்திருக்கின்றது என்றால் அப்ப அந்த அருகதையானது போன பிறவியினுடைய பலனாகத்தான் இருக்க முடியுமே தவிர நிச்சயமாக வேற ஒன்றும் இருக்க வாய்ப்பு என்பது இல்லை. மங்களேன பவிதம். நமக்கு ஒரு நிகழ்வுகள் நாம் சிந்தித்து கூட பார்க்க முடியாத மனிதர்களிடத்திலிருந்து இடத்திலிருந்து நமக்கு ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிறது, அது விரும்பத்தகதோ விரும்பத்தகாதோ ஏதோ ஒன்று நடக்கின்றது என்றால் அந்த 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 செயல்பாட்டுக்கும் அதிலிருந்து வரக்கூடிய பலனுக்கும் நாம் எவ்வகையிலும் அருகதை அற்றவர்கள் அல்லது அருகதை உள்ளவர்கள் என்று சொன்னார். அது நிச்சயமாக நம்முடைய அவ்வியக்தத்திலிருந்து முன்ஜென்ம பிறவியிலிருந்து உண்டான பலனிலிருந்து தான் வர முடியுமே தவிர வேறு எங்கிருந்தும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை.
அதிலும் இங்கே இறைவனுடைய தூதர்களுடைய தரிசனம் என்றால் இறைவனுடைய தரிசனமே ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவனுடைய தரிசனம், இறைவனுடைய ஸ்மரணை எனக்கு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த பிறவியிலே நான் செய்தவை அல்ல. இதுதான் போஷணம் என்று சொல்லக்கூடிய இந்த போஷணத்தினுடைய முக்கியமான இடம் இதுதான். நம்ம இந்த ஸ்கந்தம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம். அத்ர சர்கோ விசர்கா ஸ்தானம் போஷணம் ஊதயா. போஷணம் வளர்த்தல், நல்ல பகவானுடைய சம்ஸ்காரத்தை மனதிலே திரும்ப 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 வளர்த்தல், அதை விருத்தி அடைய வைத்தல். தமிழில் சொல்வார்கள் பழக்கம் வழக்கம். பழக பழக பழகது வழக்கத்துக்கு வந்து விடுகிறது. ஒருவேளை இறைவனுடைய ஸ்மரணத்தை மனதிலே நான் பழகி இருந்தேன் என்றால் அதன் பிறகு நாம ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த பழக்கம் வழக்கமாக அந்த வழக்கத்தினுடைய வெளிப்பாடுதான் இவன் எந்த முயற்சியும் இல்லாத போது அது வழக்கத்திலே தானாக வரும். நீங்க இந்த பழக்கம் வழக்கம்னு சொல்லும் போது ராமேஸ்வரம் ரொம்ப அழகா சொல்லுவார். இந்த மாடுலாம் பார்த்தீங்கன்னா பால் கறக்கின்ற வரைக்கும் எல்லோராலும் பாராட்டப்படும். இனிமேல் அதனுடைய மடுவிலே பால் இல்லை, பால் வறண்டு விட்டது, இனிமேல் 6 மாத காலத்திற்கு பால் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டா உடனே அந்த மாடு வீட்டிலே பராமரிக்கப்படாது, மந்தைக்கு அனுப்பப்படும். அந்த மாடுகளை ஓட்டிக்கொண்டு போய் புல்வெளியிலே மேய விட்டு சாயங்கால நேரத்தில் அந்த மாடுகளுக்கு தேவையான தண்ணியை கொடுத்து குளிப்பாட்டி வீடுகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. 6 மாத காலம் அது அந்த மாதிரி வளரும். அது மறுபடியும் குழந்தை பெறுவதற்கு தகுதி பெறுகின்ற வரை, பால் கொடுக்கின்ற தகுதி பெறுகின்ற வரை. இப்ப இந்த மாடு முதல் 2 நாட்கள் 3 நாட்கள் பத்திரமாக கயிறை பிடித்து அழைத்து கொண்டு போய் இந்த இடத்துல கொண்டு விட்டு வரணும். ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் வைத்துக் கொள்கிறேன். பத்திரமாக நாம் எந்த வழியாக அழைத்து கொண்டு போகிறோமோ அந்த வழியெல்லாம் அது ஞாபகம் வைத்துக் கொள்கிறது. அது நேரடியான ரோடாக இருந்தாலும் சரி, சாலையாக இருந்தாலும் சரி, அல்லது கிராமமாக போகக்கூடிய சாலையாக இருந்தாலும் சரி, அல்லது குறுக்கு புறமாக போகக்கூடிய சாலையாக இருந்தால் எல்லா சாலைகளையும் அது ஞாபகம் வைத்துக் முதல் 4 நாட்கள் நாம கொண்டு விட்டு வரணும். அதன் பிறகு நாம் அவுத்து விட்டா போகும். அதுக்கு தெரியும் நம்ம அங்கதான் போகணும். அது தானாக நாம் எந்த வழியிலே கூட்டு கொண்டு போனோமோ அந்த வழியிலேயே போகிறது. மீண்டும் சாயங்காலம் அதே வழியிலே வீட்டுக்கு வருகிறது. எந்த அளவுக்கு அது மனதிலே வாங்கி இருந்தால் பழக்கம் வழக்கமாக மாறி ஒன்றுமே செய்ய வேண்டாம், தானாவது நடக்கிறது. மனமும் அதே போலதான். ஏன் நம்மையும் அறியாமல் நம்முடைய மனம் ஓடுகிறது விஷயத்தை நோக்கியோ அல்லது இறைவனை நோக்கியோ? ஏன் மனம் ஓடுகிறது? ஒரு சாராருக்கு மனமானது விஷயத்தை நோக்கி ஓடுகிறது, ஒரு சாராருக்கு மனமானது வித்தத்தை நோக்கி ஓடுகிறது, ஒரு சாராருக்கு மனமானது அன்னத்தை நோக்கி போகிறது, ஒரு சாராருக்கு மனமானது வஸ்திரத்தை நோக்கி போகிறது, ஒரு சாராருக்கு மனமானது உறவை நோக்கி போகிறது. யாரும் நிர்பந்திக்கலையே. ஏன் மனமே நீ ஓடுகிறா கேட்கிறோம். நாம ஒரு சாராருக்கு உள்ளமானது இறைவனை நோக்கி ஓடுகிறது. இதெல்லாம் யார் முடிவு பண்ணிருக்கா? நாம ஜென்ம ஜென்மாந்தரமாக பழகி பழகி
அந்த பழக்கத்தினுடைய தன்மை வழக்கமாக அது இந்த பிறவியிலும் தோற்றுகிறது. அப்ப நான் இங்கே அது கனவு உலகமாக இருந்தாலும் சரி, விழிப்பு உலகமாக இருந்தாலும் சரி, நான் விஷ்ணு தூதர்களை பார்த்தேன், தரிசித்தேன் என்றால் அவர்களுடைய ஸ்மரணம் எனக்கு கிடைத்தது, நாராயணனுடைய ஸ்மரணம் எனக்கு கிடைத்தது என்றால் இது இந்த பிறவியில் எடுத்த முயற்சி அல்ல. நான் ஜென்ம ஜென்மாந்தரமாக பழகியதனுடைய பழக்கம் இந்த பிறவியிலே மங்களேன பவிதவ்யம். இந்த தரிசனத்தினால என்னுடைய மனதிலே ஏற்பட்ட அனுபவம் என்ன? தரிசனத்தினாலேயே முக்தி கிடைச்சிருத்தானா? இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே சாஸ்திரம் தெளிவுபடுத்திக்கிறார். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் புலப்படுகின்றது என்றால் உடனே நாம எனக்கு அது கிடைத்து விட்டது, இது கிடைத்து விட்டது சொல்றோம். இது ரொம்ப தெளிவு. சாஸ்திரம் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்துகிறது. அஜாமிலனே தெளிவுபடுத்துகிறான். இந்த தர்சனத்தின் மூலமாக மே ஆத்மா, என்னுடைய மனமானது பிரசீததி. பிரசீததி என்றால் என்னுடைய மனமானது அமைதி அடைந்திருக்கின்றது, தெளிவு பெற்றிருக்கின்றது, தூய்மை அடைந்திருக்கின்றது, ஒருமுகப்பட்டு இருக்கின்றது. பிரசாதம் மனத்தெளிவு, மன அமைதி, மன தூய்மை, மனம் ஒருமுகப்படக்கூடிய தன்மை, இதெல்லாம் இவர்களுடைய தர்சனத்தை பார்த்ததனால் ஏன தர்சனா, யாருடைய தர்சனமானது கிடைத்ததோ அந்த தர்சனத்தினாலே எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவம் என்னுடைய மனதிலே தெளிவு. மனம் அடங்காமல் அமைதி இல்லாமல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது வச்சுக்கோ. வீட்டுல என்னென்னலாமோ முயற்சி எடுத்து பார்த்துட்டோம், இன்னும் நடக்கல. கடின முயற்சி எடுத்து ஜபம் பண்ணி பார்த்தாகிவிட்டது, பூஜை பண்ணி பார்த்தாகிவிட்டது, மௌனம் இருந்து பார்த்தாகிவிட்டது, தனிமையிலே இருந்து பார்த்தாகிவிட்டது, பாட்டு பாடி ஆகிவிட்டது, ஆடி ஆகிவிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா மனசு அடங்கலை. நேர ஆலயத்துக்கு போறோம், நமக்கு விரும்பிய தேவதையினுடைய ஆலயத்துக்கு போறோம். ஆலயத்தை போய் பகவானுடைய அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நமக்கு அங்கே நிற்கக்கூடிய நேரம், அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரம் 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம், மிஞ்சி போனால் 5 நிமிடம். அதுக்கு மேல அங்கே நிற்பதற்கு நேரம் கிடையாது, கொடுக்கவும் முடியாது. ஏன்னா பின்னாடி நிறைய பக்தர்கள் வருவாங்க. இப்போ இந்த 5 நிமிட நேரம் வச்சுக்கொள்வோமே. இந்த 5 நிமிட நேரத்துல அந்த மூர்த்தியை நான் ரொம்ப தூரத்திலிருந்து தான் பார்க்கிறேன். ஆனால் என்னுடைய மனம் பிரசாத தன்மையை அடைகிறது. இங்கே அடங்காமல் மறுத்த மனம் அங்கே போய் இந்த பிரசாத தன்மை அடைந்த உடனே அந்த நேரத்துல நமக்கு அந்த கோயிலினுடைய அர்ச்சகர் அல்லது அந்த கோயில் வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஏதோ நம்மிடத்துல கொடுக்கிறார். அது என்ன பொருள் கூட வாங்க பார்க்க தயாராக இல்லை, பார்க்க விருப்பப்படவும் இல்லை. பவ்யமாக 2 கைகளையும் கூப்பிட்டு சேர்த்து வைத்துக் கொண்டு அந்த பொருளை வாங்குறோம். வெளியில வந்ததுக்கப்புறம் தான் பார்க்குறோம் அந்த பொருள் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான பொருளாக இருக்கு. குங்குமமோ, புஷ்பமோ, பிரசாதமோ, அன்னப்பிரசாதமோ அல்லது தேங்காயோ, பழமோ, ஏதோ ஒன்று. இப்போ நம்முடைய மனசு எனக்கு ஏன் கொடுத்தார்கள்? எல்லா பக்கத்திலும் இருந்தார்கள், என்னை தேடி வந்து ஏன் கொடுத்தார்கள்? அப்போ நான் எவ்வளவு பாக்கியவான், எனக்கு இறைவன் இந்த பிரசாதத்தை கொடுத்து விட்டானேன். மனம் அந்த இருமைகளிலிருந்து விடுபட்டு அமைதியான தன்மை அடைகின்றது அல்லவா? இந்த அமைதிக்கு தான் பிரசாத தன்மை. இந்த அமைதி எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும்?
அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை வரை பகவானை அங்கே நான் விக்கிரகத்திலே தரிசித்த போது எனக்கு அங்கே என்ன இல்லை, இந்த சிறிய அகங்காரம் ஒதுக்கப்பட்டு விட்டது, விருப்பு வெறுப்பு ஒதுக்கப்பட்டு விட்டது, எதிர்பார்ப்புகள் இல்லை, ஆசை இல்லை, கோபம் இல்லை, பொறாமை இல்லை, தேக ஸ்மரணம் இல்லை, உறவை பற்றின சிந்தனம் இல்லை, உலகத்தை பற்றின கவலை இல்லை, என்ன நடக்கப் போகின்றோ என்பதை பற்றின எண்ணம் இல்லை. அந்த 5 நிமிடம் தன்னை இழந்தோம், தன் நாமம் கெட்டோம், இறைவனோட இருக்கின்றதாக பாவிக்கக்கூடிய அந்த க்ஷணம் எப்படி அந்த பிரசாத தன்மை ஏற்படுகிறது, அதே பிரசாத தன்மை நமக்கு எங்கு சென்றாலும் ஏற்பட்டால் அது பேர்தான் பக்தி. வாழ்க்கையிலே அது ஒவ்வொரு நிமிடமும் ஏற்பட்டால் அதுதான் பக்தி. நமக்கு ஆலயத்துக்கு போகும்போது மட்டும்தான் வரும், மற்ற இடத்துல வராது, அதுவும் அந்த 5 நிமிடம் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காதுன்னா அது காமிய பக்தி, வந்து போகின்ற பக்தி. அந்த உணர்வு எல்லா நிலைகளிலும் எனக்கு இருந்தால், எல்லா செயல்பாடுகளிலும் அது இருந்தால், எல்லா உறவுகளோடு உறவாடும் போதும் அந்த நிலை இருந்தால், அந்த பிரசாத தன்மை இருந்தால், இந்த மனம் இறைவனை ஸ்மரிப்பதற்கு தகுதி படைத்த மனம், அந்த மனம் இறைவனை தாரணை செய்வதற்கு தகுதி படைத்த மனம், அந்த மனம் இறைவனை தியானிப்பதற்கு தகுதி படைத்த மனம், அந்த மனம் இறைவனை அடைவதற்கு தகுதி படைத்த மனம். இந்த பிரசாத மனம்தான் தகுதியான மனம் இறைவனை வாங்குவதற்கு. அப்ப என்னுடைய மனம் இப்பொழுது அந்த தகுதியுடைய மனமாக இருக்கிறது. இந்த தகுதி எதனால் கிடைத்தது? மீண்டும் அஜாமிலன் சொல்லுகிறான் பாருங்க. அன்யதா மிரியமானஸ்ய நாசுசேத் திருஷலீபதே வைகுண்ட நாம கிரகணம் ஜிஹ்வா வக்தும் இஹார்ஹதி. அன்யதா அன்யதா ஜன்ம, பூர்வ ஜென்மத்தினுடைய சுகிருதம் என்பது இல்லாமல் இருந்து விட்டால், என்னிடத்திலே பூர்வ ஜென்ம சுகிருதம் இல்லை என்று சொன்னால், கிரகணம் வைகுண்ட நாமகா, மனமானது அவ்வளவு சுலபத்திலே விஷய பொருள்களிலிருந்து விடுபட்டு இறைவனை ஸ்மரித்தல் என்பது பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் இல்லை என்றால் நடக்கவே நடக்கும். நான்கு பசங்க இருக்கிறார்கள், இறக்கும் தருவாய் வந்துவிட்டது, 1 மணி நேரத்திலே இறக்கப் போகிறார் என்கின்ற செய்தி எல்லோருக்கும் தெரியப்படுத்தப்பட்டு விட்டது. எல்லோரும் வேக வேகமாக தகப்பனை பார்ப்பதற்காக ஓடி வருகிறார்கள். எப்படியாவது அந்த இறப்பு சமயத்திலே நாம் தகப்பனுடன் இருந்து விட வேண்டும். ஓடி வருகிறார். ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வேலையிலே இருக்கிறான். இந்த வேலையெல்லாம் விட்டு தன் மனைவியை, குழந்தைகளை அழைத்துக் கொண்டு ஓடி வருகிறான். இறப்பு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருவனா வரும்போது தாய் சொல்கிறாள், உங்களுடைய மூத்த பையன் வந்து விட்டான், 2வது பையன் வந்து விட்டான். ஒவ்வொரு பையனையும் பார்த்து 4 பசங்களும் வந்து விட்டார். இப்ப 4 பசங்களையும் பார்த்து இந்த இறக்கக்கூடிய ஜீவன் கேட்கிறான், 4 பேர் இங்குதான் வைக்கிறீர்களா? அங்கதான் இருக்கிறோம். அப்படி என்றால் உங்களுடைய வேலையை யார் பார்ப்பது? அதை விட்டு இங்கே ஏற்று வந்தீர்கள்.
என்ன புத்து பாருங்கள், என்ன பாபம் பாப்பி பாருங்கள், என்ன பாப்பாத்மா பாருங்கள். இந்த சமயத்திலேயாவது எல்லோரும் இறைவனை ஸ்மரிக்கலாம், ஸ்மரியுங்கள் அப்படின்னா அந்த ஜீவன் சொல்லியிருக்க வேண்டும். அல்லது வந்துவிட்டு எல்லோரும் வந்து விட்டீர்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து இறைவனை தொழுவோம், கூட்டு பிரார்த்தனை செய்வோம், அதல்லவா சொல்லியிருக்க வேண்டும். எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார் பார்த்தோம் முதல் ஸ்கந்தத்திலே. அம்பு படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உடம்பு நாராயணனை பார்த்து கொண்டே நாராயணனுடைய ஸ்மரணையோடையே நாராயணனுடையே ஒன்று கலந்த காட்சியை பார்த்தோம். இது நடக்க வேண்டுமானால் பூர்வ ஜென்ம சுக்ருதம் இல்லாமல் நடக்காது. இறக்கும் தருவாய் வந்த போதும் பூர்வ ஜென்மத்திலே இந்த சுக்ருதம் மனதிலே இல்லை என்றால் நிச்சயமாக இவனை இறைவனிடத்திலே ஸ்மரிக்க விடாது. அதைத்தான் சொல்றான், அந்யதா அந்யதா கிரகணம். வெளி விஷயத்தையே கிரகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லாவிட்டால் இந்த மனம் அதை விட்டுவிட்டு வைகுண்ட நாம மிரியமானஸ்ய க்ஷணே, இறக்கும் தருவாயிலே, மிரியமானஸ்ய சாகும் பொழுது, இறக்கும் தருவாய் வந்த பொழுது வைகுண்ட நாமஹா, வைகுண்டனுடைய நாமத்தை, பரமாத்மாவுடைய நாமத்தை சாகும் பொழுது, சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய என்னுடைய மனம் நினைத்திருக்கின்றதே, எப்படி இது எப்படி சாத்தியம்? காரணம் என்னவென்றால், நான் இந்த நாமத்தை உச்சரிப்பதற்கு இந்த பிறவியிலே எவ்வகையிலும் அருகதையற்றது. காரணம், வேஷியினுடைய தாசனாக இருந்த நான், அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த நான், சுத்தமாக இருக்கக்கூடிய சுத்த நாமமாக இருக்கக்கூடிய எந்த நாமத்தை சொன்னால் அசுத்தத்திலிருந்து எல்லாமே சுத்தமடையும், அப்பேற்பட்ட அந்த சுத்த பரமாத்மாவுடைய நாமத்தை சொல்லுவதற்கு எவ்வகையிலும் அருகதையற்ற நான் அந்த நாமத்தை சொல்லி இருக்கிறேன். என்னுடைய நாக்கு அந்த நாமத்தை உச்சரிக்கின்றது என்றால் நிச்சயமாக பூர்வ ஜென்ம பலனாக மட்டும்தான் இருக்க முடியும். இக பக்தும் அர்ஹதி, இக பக்தும் அர்ஹதி. இந்த பிறவியிலே அந்த நாமத்தை உச்சரிப்பதற்கு எவ்வகையிலும் தகுந்தவன் நான் அல்ல. இது நடந்திருக்கின்றது என்றால் இது பூர்வ ஜென்ம சுகிருதம் தவிர வேறு ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை. உத்தமமான பரமாத்மாவுடைய நாமம் எங்கே? நிச்சயமான வாழ்க்கை வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கை முறை எங்கே? இப்படி இருக்கின்ற நேரத்தில் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நாராயணனுடைய நாமத்தை கூப்பிட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னையும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து விடுவிப்பதற்காக, மரணத்திலிருந்து விடுவிப்பதற்காக இறைவன் தூதர்களை அனுப்பி ஓடோடி வந்திருக்கின்றானே, அவனுடைய காருண்யத்தை என்ன என்று சொல்வது? இந்த நினைவு அவனுடைய மனதிலே வந்த உடனேயே பூர்ண வைராக்கியமானது வெளி உலகத்திலே ஏற்படுகிறது. பரமாத்மாவுடைய காருண்யத்தை நினைத்த மாத்திரத்திலே மனம் பிரசாதத்தன்மை கொண்டு பக்தியால் பக்தி பிரவாகத்துக்கு மனம் போகிறது. இருக்கக்கூடிய பிறவி இன்னும் கொஞ்ச காலம் தான். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை நான் இனிமேல் நினைக்கப் போவது இல்லை. அது எவ்வகையிலும் எனக்கு பிரயோஜனமற்றதாக போய்விட்டது. அதை நினைப்பதினால் எனக்கு எந்த லாபமும் இல்லை. அந்த வாழ்க்கையை நான் இனிமேல் பிராயச்சித்தம் செய்து அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அழிக்கவும் முடியாது. அந்த வாழ்க்கை போனவை போனவை தான். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி,
இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து இறக்கும் தருவாய் இருக்கக்கூடிய வாழ்க்கை வரை என்னுடைய கையிலே இருக்கிறது. இந்த வாழ்க்கையை இனிமேல் நான் எக்காரணத்தை கொண்டும் விரயம் செய்ய போவதில்லை என்று முடிவெடுத்த அஜாமிலன் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான். என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்லுகிறான். என்ன செய்தான்? நாளை காலை வாருங்கள், தனக்கு என்ன தேவை, எதை நோக்கி தான் போக என்பதை பற்றி அவன் சொல்லுகிறான். நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். 2 செய்திகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று,